பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சமம். இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஓடிச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது நம்ம அந்த நெடுஞ்சாலைகள் வந்து மக்காச்சலமாக தட்டி வச்சிருப்பாங்க. இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி டு விருதுநகர் 7ஆம் நம்பர் வழித்தளத்தில் நம்ம வி சத்திரப்பட்டி வேளாம்பூர் சத்திரப்பட்டியிலிருந்து எம் புதுப்பட்டி வரைக்கும் நெடுக குச்சம்பட்டி கண்ணாவட்டி புதுப்பட்டி இந்த ரோட்டில் பூரா வந்து நெடுக மக்காச்சலத்தை வந்து ரோட்டில் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அந்த விவசாயிகளுக்கு வந்து களம் இல்லை, அவங்க போட்டு வைக்கிறதுக்கான களம் இல்லை, அதனால ரோட்டில் கட்டுறாங்க. ரோட்டில் கட்டுறது சட்டப்படி குற்றம். ஆனால் அவங்க களம்லாம் கட்டுறாங்க, சரி ரைட்டு கட்டுறாங்க. ஆனால் அங்கேருந்து கல் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து அந்த மக்காச்சலத்தை ஏற்று போகிறது கல் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய கல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த இரவு நேரங்களில் இந்த 2 சக்கர வாகன ஓட்டிகள் வந்து இரவு நேரத்தில் வந்து வரும்போது கண்ணு தெரியாமல் தட்டி விழுந்துட்டா, ஒரு குழந்தையவோ இல்லை பெரியவங்க யாரும் ஏற்றி விழுந்துட்டா அந்த உயிர் சேதமோ இல்லை கையில் முடிஞ்சுட்டா யார் வந்து பதில் சொல்கிறது? ரெண்டாவது காவல்துறை, அந்த காவல்துறை வந்து சும்மா நாங்கள் வாகனம் தணிக்கை பண்ணுறோம், வாகனம் வந்து எல்லாம் புக்கு இருக்கா, ஆர்சி புக்கு இருக்கா, ஹெல்மெட் புக்குலாம் பார்க்குறோம் சொல்லி பார்க்குற அந்த காவல்துறை வந்து வெளி சத்திரப்பட்டி காவல்துறையாக இருக்கட்டும், வில்லூர் காவலராக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கறது இந்த மக்காச்சலம் பார்க்கறது இல்லை. பொதுமக்களை எவ்வளோ வேலைக்கு போகணும் பிடிச்சி படிக்க ஹெல்மெட் போட்டிருக்கா, நீ ஆர்சி போச்சுக்கா, இன்சூரன்ஸ் வச்சுக்கான்னு சொல்லி விசாரிக்கிறது. இந்த நெடுஞ்சாலைகள் எங்கே வச்சுக்கீங்களா, ஏமாத்தி வச்சுக்க கலந்து வச்சுக்கணும்னு சொல்லி கேட்க கிடையாது. நான் களத்து மக்காச்சலம் போடுறது தப்புன்னு சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு களம் இல்லை, அதனால் நீங்கள் போடுறீங்க. ஆனால் நெடுஞ்சாலைகள் நீங்கள் போட்டு வச்சுக்கீங்கன்னா கல்லு போல ஒரு வாழை சேப்ப வாழி வைங்க, இல்லை ஒரு மூளை தூக்கி வைங்க, மூட்டி விழுந்தாலும் சேதமாக்காது. நீ கல்லாக்கான தூக்கி வச்சுக்கீங்க, காவல்துறை கண்டுபிடிக்க மாட்டது. ரெண்டாவது இந்த அரசியல்வாதிகள் இந்த விவசாயிக்கான அந்த அடிப்படை தேவையான அந்த களம் அமைச்சு கொடுக்கறது இல்லை. நானே உதயகுமார் இருக்கட்டும், அடுத்து எம்எல்ஏ நிற்கிற மணிமானா இருக்கட்டும், இப்போ ஆந்த திமுக இருக்கட்டும், அவங்களுக்கு விவசாயத்துக்கான ஒரு களம் அமைச்சு கொடுக்குறது இல்லை. அந்த மக்காச்சலம் தந்துருக்கு. சரி, அப்படியே மழை பெஞ்சுட்டா அது கொண்டு போய் தண்டு சேமிச்சுட்டு ஒரு குடம் கிடையாது, ஏரியாவில் ஒரு குடம் கிடையாது, பாதுகாப்பு குடம் கிடையாது. இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த அரசியல்வாதிகள். ஆனால் அந்த அரசியல்வாதி கொடுக்குற அந்த வாளிக்கும் சேலைக்கும் இந்த அண்டாவுக்கும் பொதுமக்கள் வரிசையில் கியூவில் இருந்து அடிச்சு மண்ணுக்கிட்டு வாங்கினா 5 வாங்கிட்டு 6 வாங்கிட்டு உன் அடிப்படை உரிமை உங்கள் விவசாயம் ரோட்டில் தண்ணி கிடைக்கையா, மழை வந்து நினைஞ்சுமே ஒரு குடம் அமைச்சுக்கான உருவம் கேட்க மாட்டீங்க. இங்கே சரியான மருத்துவங்களை உருவம் கேட்க மாட்டீங்க, நல்லா கல்வியில் உருவம் கேட்க மாட்டீங்க, குறைஞ்சபட்சம் உங்கள் விவசாய பொருளை தட்டுறதுக்கு ஒரு களம் கேட்க மாட்டீங்க, பாதுகாப்பட்டு ஒரு குடம் கேட்க மாட்டீங்க. நீ வெறும் இந்த சேலைக்கு அண்டாவுக்கு அடிச்சு மண்ணுக்கிட்டு துண்டு கூட அடிச்சு மண்ணுக்கிட்டு சாதீங்க. இது கூட இந்த உரிமை கூட உனக்கு இல்லாமல் அடிமை இந்தியா வாங்க மாதிரி வாங்கிக்கிறீங்க. ஒரு துண்டு கூட சம்பாதிச்சோம்னா வாங்குற அளவுக்கு ஆகிட்டு நீங்கள் வந்து அது மாதிரி வாங்கி கொடுத்து திராவிட இயக்கங்கள் இந்த அதிமுக திமுக ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளாஸ்டிக் வாழி வாங்க முடியாமல் ஒரு சின்ன அண்டா வாங்க முடியாத அளவுக்கு ஆகி போச்சு. உன்னோட அடிப்படை உரிமைகள் இல்லாமல் ஆகி போச்சு. சிந்திச்சு இனி வர காலத்தில் ஒரு நல்ல ஒரு உனக்கான நிற்கிறவனுக்கு, விவசாயம் பாதுகாக்கிறவனுக்கு, கனிம வள கொள்ளையை பாதுகாக்கிறவனுக்கு, விவசாய நிலங்களை பாதுகாக்கிறவனுக்கு, இலவச மருத்துவம் கொடுக்கறவனுக்கு, இலவச கல்வி கொடுக்கறவனுக்கு வாங்கி செலுத்துங்க. குடிநீர் அடிப்படை தேவை, எல்லா உயிர்களும் தேவை. நீ விலைக்கு வாங்கி குடிச்சிட, மணல் வாட்டை விலைக்கு வாங்கி குடிச்சிட. இந்த காக்கா குருவி சித்து எல்லாம் யார் எந்த வாங்கி குடிக்கும் தண்ணி? யார்கிட்ட போய் கேட்கும் தண்ணியை கொடுக்கணும்னு சொல்லி? யாரும் சிந்திக்கிறது இல்லை. நல்லா வாங்கி செலுத்துங்க. மக்கள் உரிமை பாதுகாப்பு ஊழல் கேட்கிறோம். நன்றி, வணக்கம்.